நீட்டை பற்றி சொல்கிறீர்கள். நீட்டு வேண்டான்றீங்க. ஏன் வேண்டாம்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீட்டால் பயனாளிகள் இல்லையா? நீட்டை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது? ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும், தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும். இங்கு காவல்துறை நண்பர்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா? அமர்த்தலாமா? பணி சிறப்பாக இருக்குமா? ஐஏஎஸ் படித்தவர் வந்து படித்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தாங்க நீட்டு. ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை, உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவரை, அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை எழுதுகிற சொல்லியிருக்கிறார்கள். 6 லட்சத்தில் துவங்கி இன்று 22 லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் ஃபீ இல்லாம எம்பிபிஎஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் எம்பிபிஎஸ் பயிரலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. Why do you want to stop NEET? சொல்லுங்க எனக்கு. யாரா இருந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அது தேவை தேவை தேவை. தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும். வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்கா இருக்க முடியும்.